சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துவனுக்கேற்ற வார்த்தைகள். ஜூலை மாதம் 30ஆம் தேதி. பூமியில் உள்ளவைகளையே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். குலைசிற்கு நிருபம் 3வது அதிகாரம் 2வது வசனம். நெபுகாத் நேச்சார் தரிசனத்தில் ஒரு பெரிய உருவத்தை கண்டான். அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் களிமண்ணுமாயிருந்தது. அப்பொழுது ராஜா கையால் பெயர்க்கப்படாத கல்லையும் கண்டான். அது சிலையின் காலில் விழுந்து முழு உருவத்தையும் துண்டு துண்டாக உடைத்தது. அது காற்று எடுத்து செல்லும் பதரை போல அல்லது உலர்ந்த வைக்கோலைப் போல மாறினது. அதன் பின் கல் மலையைப் போல பெருகத் தொடங்கியது. அது ஒரு பெரிய பர்வதமாக மாறியது. அது முழு பூமியையும் நிரப்பியது. தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 35வது வசனம். உலகத்தின் இறுதியில் அனைத்து ராஜ்யங்களும் துண்டு துண்டாக உடைந்து ஜீவனுள்ள தேவனுடைய ராஜ்யமானது முழு பிரபஞ்சத்தையும் எவ்வாறு மூடும் என்பதை இந்த எளிய வழியில் தேவன் காண்பித்தார். இப்போதும் கையால் பெயர்க்கப்படாத அந்த கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கன்னிப்பிறப்பை பற்றி பேசுகின்றது. அவர் பரிசுத்த ஆவியால் கர்ப்பம் தரிப்பிக்கப்பட்டு ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்தார் மற்றும் ஒரு குழந்தையாக மாட்டு தொழுவத்தில் கிடத்தப்பட்டார். ஆனால் ஒரு நாள் அவருடைய ராஜ்யம் இந்த முழு பிரபஞ்சத்தையும் நிரப்பும். தேவன் உங்களை பார்ப்பது போல நீங்கள் உங்களை பார்த்தால் உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய உருவம் மறைந்திருப்பதை நீங்கள் காணலாம். இதுவரை நீங்கள் இதை உணராமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் சாத்தானால் இருதயத்திற்குள் கொண்டு வரப்பட்ட காரியங்களை நீங்கள் காணலாம். ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பொன் பூமியின் மகிமையை குறிக்கிறது. வெள்ளி பணத்தின் மீதான மோகத்தை குறிக்கிறது. வெண்கலம் மனித பலத்தை குறிக்கிறது. இரும்பு மனித ஆயுதங்களை பற்றி பேசுகிறது. ஆகியவற்றின் மீதான மோகம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நமக்குள் காணப்படுகிறது. பொன், வெள்ளி, வெண்கலம் அல்லது இரும்பில் உங்கள் ஆற்றல் செலவழிக்கப்படுவதால் தேவ கிருபையும் தேவ வல்லமையும் தேவனுடைய வழியையும் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மேலும் இவைகள் தேவனை நெருங்க விடாமல் தடுக்கின்றன. உங்கள் சொந்த நிலையை நீங்கள் உணர்ந்தால் இந்த 4 சக்திகளும் செயல்படுவதை நீங்கள் காண்பீர்கள். இதனால்தான் தேவனுடைய வல்லமையிலிருந்து மீண்டும் மீண்டுமாக நீங்கள் இழுக்கப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறீர்கள். பிசாசு நம்மை ஏமாற்றுகிறான். அதிக பணம் அல்லது வருமானம் வேண்டும் என்றும் இதுவே லட்சியமாக இருப்பது மிகவும் இயல்பான ஒன்று என்றும் நம்மை நினைக்க தூண்டுகிறான். ஆனால் இதுதான் உங்களுக்கான தேவனுடைய திட்டமா? தேவன் நமக்கு உண்மையான பொன் தெய்வீக சுபாவம், வெள்ளி மீட்பு மற்றும் வெண்கலம் தெய்வீக வலிமை மற்றும் இரும்பு தெய்வீக ஆயுதங்கள் ஆகியவற்றை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் அவர் அதை நமக்கு கொடுப்பதற்கு முன்பாக அவர் நம்மிடமிருந்து பொய்யான பொன், கள்ள வெள்ளி, போலி வெண்கலம் மற்றும் போலியான இரும்பை எடுத்து போட வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படிதான் நாம் முதலில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கைகளால் பெயர்க்கப்படாத கல்லாக பெறுகிறோம். எளிய விசுவாசத்தால் எளிய முறையில் அவரை அடைகின்றோம். பெரிய கல் பொன், வெள்ளி, வெண்கலம் மற்றும் இரும்பை உடைப்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? மேலும் காற்று வீசத் தொடங்கியதும் பதரை போல அவைகள் பறந்து போகும். பரிசுத்த ஆவியானவர் மனுஷனுடைய இருதயத்திற்குள் நுழைவதற்கான அடையாளம்தான் காற்று. பரிசுத்த ஆவியானவர் பொன், வெள்ளி, வெண்கலம் மற்றும் இரும்பு போன்றவற்றை நம்மிலிருந்து வெளியேற்றுகிறார். நாம் குறிப்பிடும் இந்த கல் வர வர அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஒவ்வொரு சிறிய காரியமும் நீக்கப்படும் வரை அது உங்களை முழுவதுமாக நிரப்பும். உங்கள் முழு இருதயமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் நிரப்பப்படும். அவர் உங்கள் பொன், வெள்ளி, வெண்கலம் மற்றும் இரும்பாக மாறுவாராக.